ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வசனம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியான் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆமென். இங்கே கர்த்தருடைய வசனம் கிதியோனை குறித்து போடப்பட்டிருக்கு. கிதியோனிடத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றார். நீ இதை செய்ப்பா, மீதியானியரை இஸ்ரவேலருக்காக மீதியானிடத்தை போய் சண்டை போட்டு அவங்கள ரட்சித்து கொள் அப்படி சொல்லி கிதியோன்ட்ட சொல்லும் போது கிதியோன் சொல்றாரு, என்னால முடியாது, எனக்கு இதுக்கு பலன் இல்லை அப்படி சொல்றாரு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், உன்னை அனுப்புறது நான், அதனால நீ போய் அந்த காரியத்தை ஜெயிப்ப அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களே பார்த்து சொல்றாங்க. ஆண்டவர் உங்களிடத்துல சில காரியங்களை செய்ய சொல்லி, சில காரியங்களை செய்யும்படி மனதில் ஏவி இருக்கிறார். ஊழியக்காரங்க மூலமா பேசியிருக்கிறார். அதெல்லாம் செய்யறதுக்கு நம்மளுக்கு அநேக நேரத்துல பயம், பலன் இல்லாம இருக்கிறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்காருல, அதை செய்யறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். ஏன்னா உங்களை அனுப்புகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பயப்படாம செய்யுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.